இனி எப்போ மணத்தக்காளி கீரை வாங்கினாலும் இந்த விதையை வந்து கீழே போட்டுறாதீங்க. இந்த காயில் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலாம். மணத்தக்காளி வத்த குழம்பு நிறையா பேருக்கு தெரியும். பட் இந்த பச்சை காயை வச்சு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியும் அது கூடயே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். அந்த கேப்பில் இந்த விதையை ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஆறினதுக்கப்புறம் இதையே அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்ற வேணாம். இந்த பக்குவத்துக்கு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே வதக்கி வச்சுருக்க இந்த சுக்குட்டி காயின்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி காயை வந்து உள்ளே சேர்த்திட்டு அப்போவே புளியும் கரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரையும் விட்டுடலாம். இப்போ இந்த காயில் இருக்கிற கசப்பு தன்மை போகிறதுக்காக சின்னதாக ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான குழம்பு ரெடி. கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.